தன்னோட ஃப்ரெண்டு பார்க்க அன்னைக்கு சதீஷ் ஆசையா கிளம்பி பெங்களூர் போயிருக்கான். ஆனா அவனோட ஃப்ரெண்டோ அன்னைக்கு அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்ததுன்னு சொல்லி அவன் கிளம்பி ஹைதராபாத். அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு ஹைதராபாத் போனதுனால இவன் ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கலாம்னு சொல்ல முடிவு பண்ணி ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கியிருக்கான். அந்த ஹாஸ்டல்ல தங்கினோடனே காலையில என்னதான் அமைதியா இருந்தாலும் நைட்டு ஒரு வினோதமான சத்தம் அந்த ஹாஸ்டல் உள்ள கேட்க ஆரம்பிச்சிச்சு. யாரோ கத்துற மாதிரியோ அந்த கதவு கத்துற மாதிரியோ அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. சரி, பக்கத்து ரூம்ல ஏதோ பசங்க கலாட்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு சதீஷோ டிராவல் பண்ணி வந்த டயர்டெல்லாம் நல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி கெட்டு போன அழுகி போன ஒரு விதமான நாற்றம் அந்த ரூம்ல அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஜன்னல் ஓரத்துல இருந்து ஒரு மாதிரி வினோதமான சத்தம் வந்தது. அவன் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் ஓரமா நின்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்திருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நின்று பார்க்கும் போது ஒரு விதமான ஊதுவத்தி ஸ்மெல் வந்திருக்கு. அவனுக்கு என்னன்னே தெரியல. ஓகே, யாராச்சும் ஒரு ரூம்மேட் வந்து கொளுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவனும் விட்டுட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜன்னல் வந்து லாக்கா இருந்த ஜன்னல் ஓபன் பண்ண உடனே அவன் கொஞ்சம் பயப்பட்டு இருக்கான். லாக்கான ஜன்னல் எப்படி ஓபன் ஆகும்? யாராச்சும் விளையாடுறாங்களான்னு சொல்லிட்டு அவன் பயத்தோட என்ன பார்த்திருக்கான். ஆனா அந்த ரூம்ல இவன் மட்டும்தான் இருந்திருக்கான். வேற யாருமே அந்த ஹாஸ்டல் ரூம்ல இல்ல. இந்த நேரத்துல நம்மளாம் அங்க இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? நான்லாம் அங்க இருந்தேன்னா ஓடி இருப்பேன். ஆனா சதீஷோ அந்த இடத்துல இருந்து அந்த ஜன்னலை திறந்து பார்க்க அவனுக்கு ஏதோ ஒரு உணர்வு தோணி இருக்கு. சோ அதனால அவன் அந்த ஜன்னலை திறந்து பார்க்க ஜன்னல் கிட்ட போயிருக்கான். சதீஷ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாம சரி ஓகே, நம்ம ஒரு ரூம் ஜன்னலெல்லாம் திறந்து பார்க்கலாம், திறந்து விடலாம், அந்த ஸ்மெல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுருக்கான். ரூம் ஜன்னல்லாம் திறந்து விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எதற்கு ஒரு பில்டிங் வந்திருக்கு. சரி, அந்த பில்டிங் என்னடா இது ரொம்ப இருட்டா இருக்கு, என்ன இருக்கும் அந்த பில்டிங்னு சொல்லி இவனும் கண் அசைக்காம அந்த பில்டிங்கை பார்த்திருக்கான். பார்த்ததுக்கு அப்புறம் சதீஷ் மயக்க போட்டிருக்கான். அப்படி அந்த பில்டிங்ல என்ன இருந்திருக்கும், அப்படி என்ன பார்த்திருப்பான்? இதுதான் அந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி गाइस, உங்களுக்கு எது மாதிரியான வீடியோஸ் வேணுமோ தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல்ல டெய்லி வரும்.